நென்மேலி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள், ஸ்ரீ சார்த சம்ரக்ஷண நாராயணன். காசி, கயா போன்ற ஸ்தலங்களில்தான் பித்ருக்களுக்காக சிரார்த்தம் செய்யப்பட்டு வருவதை நாம் அறிந்துள்ளோம். ஆனால் பெருமாளே தன் பக்தருக்காக தமிழகத்தில் சிரார்த்தம் செய்தார் என்று தெரிந்து கொண்டபோது மிகவும் வியப்பாகத்தான் இருந்தது. செங்கல்பட்டு மகாபலிபுரம் சாலையில் செங்கல்பட்டிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த அற்புத ஆலயம். நென்மேலி என்றும் சிறிய கிராமத்தில் அக்ரஹார தெருவில் உள்ள இந்த ஆலயத்தில் மூலவராக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளும் உற்சவராக ஸ்ரீ சார்த சம்ரக்ஷண நாராயணனும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார்கள். மூலவர் லட்சுமி நாராயண பெருமாள், இடது மடியில மகாலட்சுமி தாயார், திருமார்புல மகாலட்சுமி, திருமடியில மகாலட்சுமி, திருவடியில ஆதிசேஷன். ஏறக்குறைய 800 வருஷம் பழமையான பெருமாள் சுயம்புமூர்த்தி. சன்னதியில் சக்தி வாய்ந்த மகாலட்சுமி சாலக்கிராமம் உள்ளதால் இங்கு மகாலட்சுமியை வழிபடுபவர்கள் சகல சௌபாகியங்களையும் பெறுவார்கள் என்பது ஐதீகம். நென்மேலி என்னும் இந்த ஸ்தலம் புண்டரீக நல்லூர், அதாவது பிண்டம் வைத்த நல்லூர் என்று அழைக்கப்பட்டதாம். பித்ருக்களுக்கு சிரார்த்தம், அதாவது ஈமக்காரியங்களை செய்யும் போது பிண்டம் வைப்பது வழக்கம். இந்த ஊருக்கு பிண்டம் வைத்த நல்லூர் என்ற பெயர் வந்ததற்கு ஒரு நிகழ்வு நடந்ததாம். சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆற்காடு நவாப் ஆட்சியில் இருந்தபோது இந்த பகுதிக்கு திவானாக யக்ன நாராயண சர்மா இருந்தார். யக்ன நாராயண சர்மாவுக்கு சரசவாணி என்ற மனைவி இருந்தாராம். இருவரும் இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள பெருமாள் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்களாம். சுக்ர யஜுர் வேதத்தை சேர்ந்த இவர்கள் யக்னவாக்கியரை குருவாக ஏற்றுக்கொண்டனர்கள். காலம் இப்படியே ஓடின. ஒரு முறை தெய்வ காரியங்களுக்கு அதிக செலவு செய்ததால் திவாரான் பகுதியில் இருந்த யக்ன நாராயண சர்மா வரி பணத்தை ஆற்காடு நவாபிற்கு கட்ட முடியாமல் போய்விடுகிறது. கோபமடைந்த ராஜா இவர்களை சிறையில் அடைக்க கட்டளையிட்டார். சிறைக்கு செல்ல பிடிக்காத யக்ன நாராயண சர்மாவும் சரசவாணி தம்பதியரும் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் ஆலய குளத்தில் தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். உயிர் பிரியும் போது சரசவாணி அம்மையார் பெருமாளை எண்ணி வேண்டினார். எங்களுக்கு பிள்ளை இல்லையே, யார் எங்களுக்கு கடைசி சிரார்த்தத்தை செய்வார்கள் என்று மனமுருக அழுதபடியே உயிரை மாய்த்து கொண்டார். யக்ன நாராயண சர்மா சரசவாணி தம்பதிக்கு பெருமாளே வந்திறங்கி இவர்களுக்கு சார்த்தம் செய்தார் என்பதே இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு. அன்றிலிருந்து இன்று வரை பிள்ளை இல்லாதவர்களுக்கோ அகால மரணம் அடைந்தவர்களுக்கோ ஏதோ ஒரு காரணத்தால் சிரார்த்தம் செய்யாமல் தடைப்பட்டு போனவர்களுக்கோ இந்த ஆலயத்தில் சிரார்த்தம் செய்யப்படுகிறது. ஒரு நாள் அந்த பவித்திரம் கொடுத்து சத்தம் அக்ஷரை வச்சு சுவாமி கிட்டேருந்து பர்மிஷன் அவர் கையில் வாங்கிட்டு வரணும். சிரார்த்த நாராயண சுவாமிகிட்டேருந்து ஒரு நாளை போல் நாங்கள் இதை வாங்கிட்டு வரணும். பெருமானே சிரார்த்தம் செய்வதாக கருதப்படுவதால் பெருமானின் திருப்பாதத்தை கொண்டே இங்கு அனைத்தும் நடக்கின்றன. இந்த ஆலயத்தில் தினந்தோறும் சிரார்த்தம் நடைபெறுவதால் பெருமாளுக்கு திருமஞ்சனம், நைவேத்தியம், அர்ச்சனை போன்றவை நடைபெறுவதில்லை. விசேஷ நாட்களில் மட்டுமே பெருமாளுக்கு அவைகள் செய்யப்படுகின்றன. அதன்படி இந்த கிராமத்தில் மகாவிஷ்ணுவே அந்த சரசவாணிங்கிற அம்மாக்காகவும் அந்த யக்ஞ நாராயண சர்மாக்காகவும் விஷ்ணுவே 16ஆம் நூற்றாண்டில் பிள்ளையாக இருந்து கர்மா பண்ணி வச்சுதான் ஐதீகம்.
அதனால் அவளுடைய பிரார்த்தனைக்காக சுவாமி தனக்கு பண்ண மாதிரி எல்லாருக்கும் பண்ணணும்னு அந்த திவான் வேண்டிட்டார். அப்போ சொன்னார், பக்திக்காக உனக்கு தான் பண்ண முடியும், எல்லாருக்கும் கர்மா பண்ண முடியாது, அதனால சிரார்த்தம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சிரார்த்த சம்ரக்ஷண நாராயண சுவாமியாக இந்த சன்னதியில் அவதரித்து குதப காலம்னு சொல்லக்கூடிய இந்த மத்தியான வேளையில் இறந்த முன்னோருக்காக சுவாமி சகல உபச்சாரம் பூஜை ஏற்றுட்டு வெண்பொங்கல், தயிர் சாதம், பிரண்டை எள்ளு கலந்து வச்ச தொகையில் சுவாமி நிவேதனம் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு உருண்டையை பிண்டமாக எடுத்து வச்சு நம்ம மூதாதையருக்காகவும் ஒரு பகுதியை அவளுக்கு ஆகாரமாக சாப்பிட கொடுக்குறார், ஒரு பகுதியை தானம் பண்ணுறார். இந்த பூஜையை இங்கே வந்து பண்ணிக்கிறச்சே நம்ம காசி, ராமேஸ்வரம், கயா போன்ற புண்ணிய கஷேத்திரத்தில் போய் பித்திருக்கர்மா பர்வண ஹோமம்னு சொல்லக்கூடிய சிறந்த ஹோமத்தோட பித்திருக்கர்மா பண்ணால் எவ்வளவு பலன் கிடைக்குமோ அந்த பலனை சுவாமி இங்கே எளிமையாக இந்த பூஜையில் கொடுக்குறார். ஒன்று. ரெண்டாவதா நேர்கர்த்தான்னு சொல்லக்கூடிய ஆண் வாரிசு இல்லாமல் யாராவது இறந்திருந்தால், அகால மரணங்கள், துர்மரணங்கள்லாம் சம்பவிச்சிருந்தா அந்த இந்த சன்னதிக்கு வரைச்சு அந்த கர்த்தாக்கள் பண்ணி வைக்கிறச்சு அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு புண்ணியகதி கிடைக்கிறது, இவ குடும்பத்துக்கு ஒரு சுபிக்ஷம் கிடைக்கிறது. மூணாவதா ஜாதகத்தில் பித்ருக்கள் சம்பந்தமான தோஷங்கள் நம்மையும் அறியாமல் நம்முடைய மூதாதையர்களால் நமக்கு ஏதாவது சாபங்கள், பித்ரு சாபங்கள், குலசாபங்களோ அல்லது ஜாதகத்தில் பித்ரு ஸ்தானங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அமாவாசை, ஏகாதசி, பஞ்சமி போன்ற அந்த புண்ணிய தீதிகளை பண்ணிச்சு பித்ருக்கள் சம்பந்தமான தோஷங்கள்லாம் நீங்கி சுகமான வாழ்வு கிடைக்கிறதா பெரியவாளுடைய வாக்கு. சிரார்த்த நாராயண சுவாமின்னு இந்த பெருமாளுக்கு பேர். வேற எங்கேயும் இந்த பேர் கொண்ட பெருமாள் இல்லை, இவர் மட்டும்தான் சிரார்த்த நாராயணன். ஆனால் ஒவ்வொருத்தரும் வீட்டில் தவசம் மட்டுச்சே அது எந்த வர்க்கத்தாராக இருந்தாலும் சிரார்த்தம் மட்டுச்சே இந்த சுவாமியை கூப்பிடுவான். ஆனால் அவருக்கு உருவம் கிடையாது. உருவம் இருக்க ஒரே ஒரு இடம் இந்த சிரார்த்த நாராயண பெருமாள் கோவில் மட்டும்தான். இந்த இடத்துல வந்து அப்பா அம்மா கிடக்கணும். ஏன்னா அந்த கலிகாலத்தில் ஹோமங்கள், யாகங்கள், தியானங்கள்லாம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட பண்ணி வைக்கிறதுக்கான மனுஷா இல்லை. அது பண்ணினாலும் அந்த இடத்துக்கு சரியாக போய் சேர்றதானா அதுவும் இல்லை. அதுக்காக ஒரு அருமையான இடத்த சுவாமியே எத்தனைச்சு இந்த கிராமத்தில் உருவாக்கியிருக்கார். இந்த கிராமத்துக்கு நெல்வேலின்னு பேர். பூர்வத்தில் புண்டரீக நல்லூர்னு பேர். பிண்டம் வைத்த நல்லூர் தமிழில். அதில் ஒரு அருமையான புஷ்கரணி இருக்குது. மகாவிஷ்ணுவால் உருவாக்கப்பட்ட புஷ்கரணி. ஜீயர் அந்த புஷ்கரணியை 16ஆம் நூற்றாண்டு பண்ணார். இன்னைக்கு வரைக்கும் அது வத்தாத திருக்குளம். இது விசேஷமான ஒரு சன்னதி. இந்த சன்னதியில் வந்து பித்திருக்கள் கைங்கரியத்தை பண்ணி நிச்சயமாக பித்திருக்களை குளிர்ச்சி அடைய வைக்கலான்றது நம்பிக்கையான பெரியவா நாள்லேருந்து பண்ணிட்டு இருக்க ஒரு காரியம். தெய்வத்திற்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்தால் தெய்வமே நமக்கு வேண்டியதை எல்லாம் செய்யும் என்பதற்கு அடையாளமாக செங்கல்பட்டு அருகேயுள்ள நென்மேலியில் உள்ள இந்த ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஆலயம் விளங்குகிறது. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீ ராமகிருஷ்ணார்பணமஸ்து.